அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மகர ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு, வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான், சந்திரன் 7 கிரகங்கள் இணைந்துள்ளன. 6ஆம் இடத்தில் குரு, அஷ்டமத்தில் கேது இருக்கிறார். புதிய வீடு, மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் தங்களுக்கு லாபம் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் மேம்படும். எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவுகள் பிறக்கும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும். கடந்த கால நினைவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு தங்களுக்கு நீங்கும். பழைய சிக்கல்கள் அனைத்தும் குறையும். கமிஷன் தொடர்பான துறைகளில் பொருள் வரவு அதிகரிக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவான சூழ்நிலை அமையும். தன்னிச்சையாக செயல்படுவது குறித்த எண்ணங்கள் தங்களுக்குள் மேலோங்கும். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு தாங்கள் மதிப்பளித்து செயல்பட வேண்டும். சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் 2இல் சூரியனோடு இணைந்திருக்கிறார். அத்தோடு சுக்கிர பகவான் வலிமையாக இருப்பதால் பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. பொருளாதார வளர்ச்சி உண்டு. வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. லாபங்கள் அதிகரிக்கும். நஷ்டங்களை ஈடுகட்டுவீர்கள். இடம், வீடு வாங்கும் யோகம் உண்டு. பண வரவு அதிகரிப்பதால் மனதில் அளவுக்கு மீறிய சந்தோஷம் குடிகொள்ளும். சேமிப்பு அதிகரிக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்க அமைப்புண்டு. 2ஆம் இடத்தில் பல கிரகங்கள் இருப்பதால் குடும்பத்தில் நீங்களாக பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். பேசுகின்ற பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. ஆகாரத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும். உடல் ஆரோக்கியம் பாதிப்படையும் என்பதால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் 2 அக்னி கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் இருப்பதால் பேச்சில் யோசித்து பேசுதல் வேண்டும். பெண்கள் கணவரிடம் பேசும்போது யோசித்து பேசுதல் வேண்டும். நல்லதாக பேசினாலும் பொல்லாப்பு ஏற்படும். மாமியாரிடம் பேசும்போது பொறுப்பாக பேசுதல் வேண்டும். சூடாக பேசுதல் கூடாது. பேச்சு அமைதியாக இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது. 2ஆம் தேதி காலை 7:51 முதல் 4ஆம் தேதி காலை 1:45 வரை சந்திராசிரமம் உண்டு. ஆக மகர ராசி அன்பர்கள் கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.